திராவிட முன்னேற்றக் கழகம் இளைஞரணி கூட்டத்திலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி விமர்சித்திருக்கிறது. ஊழலோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிற திமுக தொடர்ந்து தேர்தலுக்கு தேர்தல் தோற்றுவிடுமோ என்கிற பயத்திலே பல்வேறு கூட்டங்களை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரான மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் காலம் தொட்டு தொடங்கி இன்று வரை திரு ஸ்டாலின் காலம், அதற்கு பிறகு உதயநிதி காலம், இன்று வரைக்கும் ஊழலோடு மாத்திரம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி அமைத்திருக்கிறது. பணத்தை வைத்து தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்கிற ஒன்றை அவர்கள் கற்றறிந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இறந்தவர்களுடைய வாக்குகளை டபுள் என்ட்ரி என்று சொல்லுகிற 2 இடத்திலே வாக்குப்பதிவு வைத்திருக்கிற வாக்காளர்களை இப்படி வைத்திருக்கிறவர்களை நம்பித்தான் தேர்தலுக்கு தேர்தல் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றிருக்கிறதை தவிர நியாயமான முறையான மக்கள் தீர்ப்பை கொண்டு ஒருபோதும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றதாக வரலாறே இல்லை. இப்படிப்பட்ட இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு SIR கடுமையான ஒரு சவுக்கடியை கொடுத்திருக்கிறது, மரண அடியை கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு தொகுதிக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதியில் 30,000 பேர் தோராயமாக வாக்கு பதிவிலிருந்து, அதாவது இரட்டை வாக்குப்பதிவு, இறந்தவர்கள் பதிவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இதன் மூலம் வருகின்ற தேர்தலில் கடுமையான பலத்த அடியை திராவிட முன்னேற்றக் கழகம் சந்திக்கும். ஆகவேதான் திரு உதயநிதி அவர்கள் வெந்ததை தின்று வாய்க்கு வந்ததை பேசுவதைப் போல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வம்புக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்ஜின் இல்லாத வண்டி என்று சொல்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 7 முறை ஆட்சிப்படத்தில் இருந்த இயக்கம் இன்று எதிர்க்கட்சி என்கிற உயர்ந்த இடத்தில் மக்கள் வாய்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி என்கிற நிலையை கூட அடைய முடியாமல் மக்கள் தீர்ப்பை வழங்கியது 2011 திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு. வெறும் 2 இடங்களில் தான் வெற்றி பெற்றது 991. இப்படி கடந்த கால வரலாறுகளை எல்லாம் மறந்து போய் உதயநிதி பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது. அவர் அரசியல் தெரியவில்லை. இன்னும் அவர் நிறைய படிக்க வேண்டும், வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும்.